அர்ப்பணிச்சிருந்தேன். ஊழியத்துக்கு போனேன்னு. நேத்து பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரும்மா. ஒரு வண்டி ஒண்ணு வாங்கியிருக்கேம்மா. இத்தன கர்த்தர் நாளா வண்டி நல்லவர், இல்லாம கர்த்தர் நல்லவர். நீங்க இந்த இத்தன நாளா கூடுகைக்குள்ள வரும்போது எப்படி வந்தீங்க? நான் ஒரு வெறுமையா தாம்மா வந்தேன். கூடிக்கு வரப்பலாம். வெறுமை, ஆமாமா. கடன். கடன் கடனோட தாம்மா இருக்கேன் இன்னும். ஆனா, இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன். ஆனா வண்டி இல்லேன்னு கவலைப்பட்டுருந்தேன். நேத்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறப்பலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இன்னைக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரும்மா. இரவு ஜெபத்துல என்ன நடந்தது? அம்மா இரவு ஜெபத்துல என்னன்னா, நான் உடம்பு முடியாம அன்னைக்கு சனிக்கிழமை உங்கள பிரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க பிரேயர் பண்ணி விட்டுருந்தீங்க. எனக்கு ஜெபம் பண்ணி விட்டுருந்தீங்க. இருந்தாலும் எனக்கு உடம்பு அசதியா இருந்துச்சுன்னு படுத்துட்டேன். இரவு ஜெபத்துல 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஜெபம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜெபத்துல என்னன்னா, நான் ஜெபத்த கேட்டுக்கிட்டு ஆன் பண்ணி அப்படியே படுத்துட்டேன். என்னைய அறியாமயே படுத்து இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் புடிங்கிட்டு ஓடுற மாரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்ம்மா. நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப அந்த ஜெபத்த கேட்டுக்கிட்டு காது வழியால கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னட்டேருந்து இருந்த பிசாசு அப்படியே வெளியில தெறிச்சு ஓடுறத பார்த்தேன்ம்மா. ஆண்டவர் ஒரு பிசாசு அற்புதம். ஓடிச்சு. இனி உங்க ஆமாம்மா. வீட்டுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமாம்மா. எப்ப நீங்க உங்க வீட்டை ஆண்டவருக்கு கொடுத்தரணும், ஆ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சரிம்மா. ஓபேதேதோம் வீட்டை ஆசீர்வதித்தது போல ரேவதி சுரேஷ் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஊர் ஐயா? என்ன ஊரு பேரு? பேரளம் பேரளம்மா. பேரளத்துல ஜப கூடுக, ஆமாம்மா. பேரளத்துல ஜப வீடு, பேரளத்தில் ஒரு ஜப வீடு சேர்த்துக்கோமா பிரியா சாலமோன். ம். பேரளத்தில் ஒரு ஜப வீடு எழும்பிருச்சு. இந்த கூடுகையில வருகிறவங்க வீடெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்குற தேவ பிரசன்னத்தின் வீடு. எல்லாரும் கண்களை மூடல ஒரே அம்மா நிமிஷம். நானும் ஒரு சாட்சி சொல்றேன். நானும் ஒரு சாட்சி. நாளைக்கு